ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். இன்னைக்கு நம்ம மகாநதி சீரியலோட எபிசோடு என்ன வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னைக்கு எபிசோட் ஆவரேஜ் நல்லா நார்மலாக தான் போச்சு. பொண்டாட்டியை விழுந்து 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 கவனிச்சுக்கிறாரு. எஸ், ஆனால் இந்த டைம் வந்து விஜய் இல்லை அப்படின்னாலும் ரொம்பவே டோட்டலாக டவுன் ஆகிருப்பாங்க நம்ம காவேரி. அதை யோசிச்சு பாருங்களேன். ஒரு பக்கம் வந்து நிமோனியா ஃபீவர் நார்மலாகவே ஜென்ரலாகவே அவங்க வீட்டில் வந்து பயமுறுத்தி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் குழந்தைக்கு ஆகாது, ஏதாவது ப்ராப்ளம் வந்துடும் அப்படின்ட்டு. அப்படி இருக்க சூழ்நிலையில் விஜயும் இல்லை அப்படின்ற போது தனிமையை அவங்க வந்து உணர்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக பயம் பதட்டம் அது குழந்தைய அஃபெக்ட் பண்ணும். இந்த டைம் வந்து விஜய் கூட இருக்கிறது ஒரு முறை அவங்க டவுன் ஆகும்போதும் அவங்கள வந்து இல்லை காவேரி நீ நார்மலாக இருக்க, ஒன்றும் ஆகாது ஒன்றும் ஆகாதுன்னு தட்டி கொடுத்துட்ருக்காரு. கண்டிப்பாக ரொம்ப பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்துகிட்ருக்காரு இந்த டைமில் விஜய். கஞ்சி, ஆப்பிள் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துட்டு வந்து காவேரிக்கு ஊட்டி விடுறது, கவனிச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா வந்து பார்த்துக்கிறாரு. இன்னொரு பக்கம் அப்பள பிஸ்னஸ் அது வந்து கொஞ்சம் டெவலப் ஆகுது. ஏதோ கேட்ரிங் சர்வீஸ்லேருந்து ஃபோன் பண்ணி அப்பளம் வேணும் அப்படின்னு சொல்லி, டபுள் அப்பளம் அப்படின்னு இருக்கா அப்படின்ட்டு எனக்கும் தெரியாது. இந்த இதில் பார்க்கும்போது தான் டபுள் அப்பளம்னு ஒன்று இருக்குது போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. டபுள் அப்பளம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் அம்மா வந்து களி கிண்டி எடுத்துகிட்டு வந்துட்டு வெல்லம்லாம் போட்டு செஞ்சுருக்கேன் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. இதில் ஹைலைட் அப்படின்னா கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்க நம்ம விஜயை தெரியாமையே போட்டு நல்லா நசுக்குன்னு நசுக்கிட்டு இருந்தாங்க. அட பாவி இப்படி போட்டு நசுக்கிறியே அப்படிங்கிற மாதிரி விஜயோட மைண்ட் வாய்ஸ் நல்லா இருந்துச்சு. இன்னொரு சைடு காவேரிக்கு ஜூஸ் புழிஞ்சு கொடுக்கறது, நல்லா பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லி அதே மாதிரி பால், மஞ்சத்தூள், மிளகுத்தூள். நார்மலாகவே மஞ்சத்தூளில் அவ்வளோ நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. இந்த மாதிரி டைமில் இதெல்லாம் வந்து ஒரு ஹைலைட்டடாக கேப்பக்களி இதெல்லாம் காட்டினது ரொம்பவே நல்லா இருந்துச்சு எபிசோடில் அப்படின்னு தான் சொல்லணும். கங்கா வந்து காவேரியை பார்க்கணுன்னு வர்றது, கன்சீவாக இருக்காங்க அப்படின்றத தாண்டி காவேரியை பார்க்கணும், தான் தங்கச்சி எப்படி இருக்கா, தனிமையாக இருக்காளே அப்படின்னு சொல்லி வந்து பேசிகிட்டு இருக்கிறது. அந்த இடத்துலையும் அத்தை வந்து திட்டிட்டு போகிறது, காவேரியோட ஃபேஸே மாறி போயிடுது. இப்பயும் வந்து குழந்தைக்கு எதுவும் ஆகாதில்ல அப்படின்னு சொல்லி காவேரி வந்து பயப்படுறது, அதுக்கு விஜய் ஆறுதல் சொல்கிறது, எதுவும் ஆகாது, நீ ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா தான் குழந்தை நல்லாயிருக்கும், டாக்டர் சொன்னாங்கல்ல அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ரொம்ப ஹைலைட்டடாக அழகாக இருந்துச்சு. இன்னொரு பக்கம் நைட்டு தூங்கும்போது அந்த அரிக்கிறது உண்மையாக அம்மா போட்டால் பயங்கரமாக நமிக்குங்க, சொரியணும் போல இருக்கும், எரியும், அதெல்லாம் நிறைய ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் காமிச்சிருந்தாங்க. காவேரி கஷ்டப்படுறத பார்த்துட்டு முருகரை பார்த்து நம்ம விஜய் வந்து வேண்டிக்கிறது, நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்கல, என் குழந்தையும் என் பொண்டாட்டியும் மட்டும் நல்லா இருந்தால் போதும், அதை மட்டும் கொடுத்துரு என்கிட்ட அப்படின்ற மாதிரி விஜயோட வேண்டுதல். எமோஷ்னலாக ஒரு ஹஸ்பண்டோட அந்த பயம் பதட்டத்தை வந்து நல்லாவே காமிச்சிருந்தாரு. இன்னொரு பக்கம் இங்கே அப்பள பிஸ்னஸுக்கு அம்மா கிட்ட சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி கேட்குறாங்கன்ட்டு, நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு இங்கே குமரன் வந்து சொன்னாலும் அதை எடுத்து வைக்கும்போது கரெக்டாக அம்மா பார்த்துட்டு, மற்ற மாப்பிள்ளைக்கு கொடுக்குற மரியாதை தான் உனக்கு கொடுக்குறாங்களா, நான் உன்னை எப்படி சீராட்டி வளர்த்தேன், இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், இவங்களுக்கு அப்பள பிஸ்னஸுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி இங்கே அம்மா வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. அதை ஒரு பக்கமாக நின்று காவேரியோட அம்மாவும் பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நான் மறுபடியும் ஊருக்கே கிளம்பிடுறேன், காவேரியும் நர்மதாவையும் கூட்டிகிட்டு அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க அம்மா. ஆனால் ஒரு அம்மாவாக வந்து இதெல்லாம் ஃபேஸ் பண்ணும்போது சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கும்போது அது கஷ்டம்தான் இல்லையா? இதெல்லாம் பேச்சு எல்லாத்தையும் வாங்கி அந்த குழந்தைங்கள வளர்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு டாஸ்க். ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்தான். இவங்களாவது வளர்ந்த குழந்தைங்க, இன்னும் வளர்ந்துக்கிட்டு இருக்க குழந்தைங்கன்னா இன்னும் ரொம்பவே கஷ்டப்பட வேண்டியிருக்கும் அந்த சிங்கிள் பேரண்ட் அப்படிங்கிறது. அவங்க அத்தை பார்த்தத குமரனும் பார்த்துட்டாரு. அம்மாவை வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு வரேன், இந்த பார்சல்லாம் வந்தாங்கன்னா கொரியர் வந்தாங்கன்னா கொடுத்துருங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இங்கே நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ன உடனே கங்கா கோவம் வந்துடுது. கங்கா அத்தை ஏதாவது சொன்னாங்களா, அவங்க வரட்டும் நான் இன்றைக்கி பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கங்கா வந்து கொஞ்சம் கோவமாக இருக்காங்க. நாளைக்கு எபிசோடில் அவங்க மாமியார்கிட்ட வந்து கங்கா சத்தம் போட்டு சண்டை போடுற விஷயம் வந்து நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னதான் அத்தை அப்படின்னு கோவம் இருந்தாலும் அம்மா தங்கச்சி அப்படின்னு வரும்போது விட்டு கொடுக்காம இருக்காங்க. பார்க்கலாம் அப்கமிங் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்பவே அழகான ஒரு எபிசோடாக தான் இருந்துச்சு. உங்களோட கருத்துக்கள் என்ன இன்றைக்கி எபிசோட் பற்றி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.